ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்க வாழ்க்கையில் எங்கோ ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுதா? பிஸியா தான் இருக்கும். ஒர்க் இருக்கு. சேலரி வருது. லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ப்ராக்ரஸ் ஃபீல் ஆகல. இந்த ஃபீலிங் புதுசு இல்ல. டிராஃபிக்ல நிக்கும் போது வந்திருக்கும். நைட் லைட் ஆஃப் பண்ணி சீலிங்கை பார்த்துக்கிட்டு படுக்கும்போது வந்திருக்கும். ஆனா அதை யார்கிட்டயும் ஓப்பனா சொல்ல மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி கிட்ட சொன்னா இதுதான் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆனா சைலன்ஸ்ல இந்த கேள்வி லவுடா பேசும். நான் இவ்வளோ ஓடுறேன். ஆனா ஏன் முன்னேறுற மாதிரி தெரியல? இந்த கேள்வி உங்களுக்கு பரிச்சயமா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் இப்போ மோட்டிவேஷன் பேச வரல. ஃபீல் குட் அட்வைஸ் பேச வரல. நான் பேச போறது சத்தமா இல்ல. ஆனா தாக்கும். ஸ்லோவா இல்ல, ஆழமா. ஒரு நிமிஷம் உங்க லைஃபை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சேலரி வந்த நாள், ஃபோன்ல மெசேஜ், ஒரு செகண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, திஸ் மந்த் சேஃப். இந்த ஃபீலிங்கை கவனிச்சிருக்கீங்களா? அது ஹாப்பினஸ் இல்ல. அதுக்கு ஒரு பேர் தான் ரிலீஃப். நிம்மதி வேற, வளர்ச்சி வேற. நாம ஏன் அந்த நிம்மதியோட அப்படியே தேங்கி நின்னுடுறோம் தெரியுமா? ஏன்னா நாம ஒரு சக்கரத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த சக்கரம் நகராம ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்குங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க ஈகோவை கொஞ்சம் காயப்படுத்தலாம். ஆனா இதுதான் உங்க முன்னேற்றத்துக்கான முதல் படி. இந்த உலகம் மத்த எல்லாத்தையும் கவனிக்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. உங்க ஆபீஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடக்கும். நீங்க சரியா வேலை செய்யலன்னா அங்க கேள்வி கேட்பாங்க. உங்க ஹெல்த்துக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுவீங்க. பிளட் டெஸ்ட்ல ரிப்போர்ட் சரியில்லைன்னா உடனே பயப்படுவீங்க, கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்க பணத்துக்கு எப்பதாவது ஒரு ரிவ்யூ வச்சிருக்கீங்களா? நாம என்ன பண்றோம் தெரியுமா? சம்பளம் வருது, செலவு பண்றோம், அடுத்த வேலையை பார்க்க ஓடிடுறோம். பணம் எப்போ செலவாகுது? எதனால குறையுது? எதுக்காக அது ஓடுது? இத பத்தி எப்பதாவது ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இந்த ஓட்டத்துல உங்களை நீங்களே தொலைச்சிட்டு நிக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்காணிக்கப்படாத ஒரு குழந்தை எப்படி வழி தவறி போகுமோ, அதே மாதிரி தான் நீங்க கவனிக்காத உங்க பணமும். கண்காணிப்பு இல்லாத இடத்துல திருத்தம் இருக்காது. திருத்தம் இல்லாத இடத்துல முன்னேற்றம் ஒருபோதும் வராது. உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் மாறலங்கிற கேள்விக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு விடை கிடைக்க போகுது. அந்த விடை சம்பளத்தில் இல்ல, உங்க சிந்தனையில் இருக்கு. சம்பளம் ஏறினாலும் ஸ்ட்ரெஸ் குறையல. இஎம்ஐ கிளியர் ஆனாலும் மைண்ட் கிளியர் ஆகல. ஏன்னா ப்ராப்ளம் திங்கிங்ல தான் இருக்கு. ஸ்கூல்ல மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. காலேஜ்ல டிகிரின்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தனும் சொல்லல. மணியை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா மணி உங்களை கண்ட்ரோல் பண்ணும்னு. இப்போ முதல் காரணத்தை பார்ப்போம். சீக்ரெட் நம்பர் 1, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். வாழ்க்கை தரம் எனும் மாயை. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க 20,000 சம்பாதிக்கும் போது வச்சிருந்த அதே போன், அதே பைக், அதே டீ கடை, 50,000 சம்பளம் வரும்போது நமக்கு ஏன் பிடிக்கிறது இல்ல? உங்க சம்பளம் ஏறும்போது உங்க பாக்கெட் நிறையணும். ஆனா ஏன் உங்க கடன் ஏறுது? ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை வாழல. மத்தவங்க முன்னாடி ஒரு பிம்பத்தை வாழ வைக்க ட்ரை பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஐபோன் வாங்குறீங்க. அந்த பாக்ஸை பிரிக்கும் போது வர்ற அந்த ஒரு நிமிஷ சந்தோஷம் அடுத்த 24 மாசத்துக்கு இஎம்ஐயா உங்க கழுத்து நெரிக்கும். உங்ககிட்ட இல்லாத பணத்தை வச்சு உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளை வாங்குறீங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் முன்னாடி உங்களை கெத்தா காமிச்சுக்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு யோசிச்சிருக்கீங்களா? மத்தவன் முன்னாடி கெத்தா தெரியணும்னு நீங்க நினைக்கிற ஒரு ஒரு முறையும் உங்க நிஜமான சுதந்திரத்தை நீங்க அந்த பேங்குக்கு அடமானம் வைக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் கோல்டன் ஹேண்ட் கப்ஸ், தங்க விலங்கு. பார்க்க அழகா இருக்கும். ஆனா கை கால்களை அசைய விடாது. சீக்ரெட் நம்பர் 2, த சைலண்ட் லீக்ஸ். நிசப்தமான கசிவுகள். ஒரு பெரிய டைட்டானிக் கப்பலை கூட ஒரு சின்ன ஓட்டை மூழ்கடிச்சிடும். உங்க பட்ஜெட்ல இருக்கிற அந்த சின்ன ஓட்டைகள் எது தெரியுமா? மாசம் ரூ. 199 தானேன்னு நீங்க பார்க்காம விடுற அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு ஆரம்பிச்சு இப்போ அதுவே உங்க ருட்டீனா மாறி போன அந்த தொடர்ச்சியான ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர்ஸ். ஃபிளாஷ் சேல்னு வரும்போது ஆசைப்பட்டு வாங்குற அந்த தேவையில்லாத டி-ஷர்ட். இதோட வலி உடனே தெரியாது. ஏன்னா இது மைக்ரோ ஸ்பெண்டிங். ஆனா மாசம் கடைசியில காசு எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆனா நீங்க தலை சொரியும் போதுதான் இந்த சின்ன ஓட்டைகளோட விசுவரூபம் தெரியும். இன்னைக்கே உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. போன 30 நாள்ல தேவையில்லாத செலவு எதுன்னு லிஸ்ட் போடுங்க. அந்த அமௌண்ட் யாரோ ஒரு கம்பெனி ஓனருக்கு நீங்க கொடுக்கிற இலவச உழைப்பு.
உங்க உழைப்பு உங்களுக்கு சொந்தமா இல்ல ஒரு டெலிவரி ஆப்புக்கு சொந்தமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 3 த இஎம்ஐ இல்யூஷன். தவணை முறை எனும் வலை. நமக்கு ஒரு பொருள் வேணும்னா முன்னாடி எல்லாம் காசு சேர்த்து வச்சு வாங்குவோம். ஆனா இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ, ஜீரோ டவுன் பேமெண்ட். இது உங்களுக்கு கொடுக்கிற வசதி கிடையாது. இது உங்களை சிக்க வைக்க விரிக்கப்பட்ட வலை. நீங்க இன்னும் உழைக்காத பணத்தை, அதாவது உங்க எதிர்காலத்தை இன்னைக்கே செலவு பண்ண அவங்க உங்களை தூண்டுறாங்க. ஒரு கிரெடிட் கார்டுல நீங்க ஸ்வைப் பண்ணும்போது நீங்க ஒரு பொருளை வாங்கல, உங்க மேல ஒரு கட்டாயத்தை ஏத்திக்கிறீங்க. பிடிக்காத வேலையா இருந்தாலும், திட்டுற பாஸா இருந்தாலும், நீங்க அந்த வேலையை விட்டு வர முடியாது. ஏன்னா, அடுத்த மாசம் 5ஆம் தேதி அந்த இஎம்ஐ மெசேஜ் வரும். சீக்ரெட் நம்பர் 4 அசெட்ஸ் வெர்ஸ் லைபிலிட்டிஸ். சொத்து வெர்ஸ் சுமை. மிக முக்கியமான பாடம். பணக்காரங்க சம்பளம் வந்த உடனே அதை முதலீடு ஆசெட் பண்ணுவாங்க. ஆனா மத்தவங்க அந்த சம்பளத்தை உடனே சுமைகளா லிபிலிட்டி மாத்திப்பாங்க. அசெட்னா உங்க பாக்கெட்டுக்குள்ள காசை கொண்டு வரும். லிபிலிட்டினா உங்க பாக்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்கும். நீங்க ஒரு பைக் இஎம்ஐ எடுத்தா அதுக்கு பெட்ரோல் போடணும், மெயின்டைன் பண்ணணும், வட்டி கட்டணும். அது லயபிலிட்டி. ஆனா அதே காசை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, தங்கத்திலேயோ, இல்ல ஒரு நிலத்திலேயோ போட்டா அது வளரும். அது அசெட். இந்த உலகம் உங்களை ஒரு கன்சியூமரா, நுகர்வோர்னு மட்டும்தான் பாக்குது. நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதான் இந்த சிஸ்டம் ஆசைப்படுது. ஆனா நீங்க ஒரு ப்ரொடியூசரா மாறணும். செலவு பண்றதை விட உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் உண்மையான கெத்து. நீங்க தூங்கும் போதும் உங்க பணம் வளரணும். இல்லைன்னா நீங்க சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இங்க தான் ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் அறிவு மட்டும் உங்களை காப்பாத்தாது. அந்த அறிவை செயல்படுத்துற தைரியம் தான் உங்க வாழ்க்கையை மாத்தும். இந்த 4 ரகசியங்களும் இப்போ உங்க கையில இருக்கு. இத வச்சு உங்க பாதையை மாத்த போறீங்களா? இல்ல இதுவும் ஒரு நல்ல வீடியோன்னு கடந்து போக போறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா கொடுத்து நீங்க உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு போய் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு பெரிய மாற்றம் இப்போ உங்களுக்குள்ள நடந்திருக்கும். உங்க குழப்பம், கன்ஃபியூஷன் குறைஞ்சு ஒரு தெளிவு, கிளாரிட்டி பிறந்திருக்கும். இனிமே நீங்க ஒவ்வொரு முறை செலவு பண்ணும் போதும் உங்க விரல்கள் ஒரு நிமிஷம் தயங்கும். உங்க மனசு ஒரு சின்ன பாஸ் எடுக்கும். அந்த தயக்கத்துல தான் உங்க புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. தீர்வு என்பது வெளியில அல்ல. அது உங்க ஒவ்வொரு முடிவிலையும் இருக்கு. இவ்வளவு நேரம் நாம பார்த்த அந்த 4 ரகசியங்கள் தான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான உண்மையான திறவுகோல். இந்த தெளிவை நீங்க மெதுவா, ஆழமா வளர்த்துக்க விரும்பினா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல என் கூடவே இருங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்கிற இந்த சுய முன்னேற்ற பயணத்துல உங்களோட அந்த தேடலுக்கு ஒரு உந்துதலா இருக்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். இது நம்மோட முதல் அடிதான். இங்க அவசரம் இல்ல, அழுத்தம் இல்ல. ஒரு முறை உங்க சிந்தனை மாறிட்டா பழையபடி அந்த இருட்டுக்குள்ள போக உங்க மனசுக்கே சம்மதம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும் பெருமை இல்ல. அந்த உழைப்போட பலனை உங்க குடும்பத்துக்கான ஒரு இரும்பு கவசமா, ஒரு பாதுகாப்பா மாத்துறது தான் நிஜமான கெத்து. இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி உங்க பயணம் தொடரட்டும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.